அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் பார்த்தீங்கன்னா ட்ரெபிசாய்டல் ரூல். இந்த டாபிக்ல இந்த ப்ராப்ளம் நமக்கு சென்ட் பண்ணியிருந்தவங்க நம்மளுடைய வியூவர் அண்ட் சப்ஸ்கிரைபர் தீபா அப்படின்றவங்க சென்ட் பண்ணியிருந்தாங்க. இது அவங்களுக்காகவும் எல்லா வியூவர்ஸ்க்காகவும் எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ்க்காகவும் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டெக்ரல் லிமிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா -1லேருந்து +1 வரைக்கும். அது f(x) ஃபங்க்ஷன் வந்து 1/1 + x². இது வந்து நம்ம 8 இன்டர்வல்ஸாக வந்து நம்ம பிரிக்கணும். அதாவது -1லேருந்து 1 8 இன்டர்வல்ஸாக நம்ம வந்து பிரிக்கணும். அந்த 8 வந்து நம்ம n அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். ஸோ இப்போ இந்த இன்டர்வல்ஸில் -1 அப்படின்றது a வேல்யூ, 1ன்றது b வேல்யூ. இது ஏன் a b அப்படின்னு சொல்கிறேன்றது நெக்ஸ்ட் நம்ம செக்மெண்ட்டில் பார்க்கலாம். இப்போ இதனுடைய ஃபார்முலா. ஸோ நிறைய ஃபார்முலாஸ்லாம் வந்து ட்ரெபிசாய்டல் ரூலில் இருக்குது. ஸோ எந்த ஃபார்முலாவில் நம்ம ஒர்க் அவுட் பண்ணாலும் நமக்கு வந்து ஆன்சர் சேமாக தான் வரும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா h/2 ஃபர்ஸ்ட் வேல்யூ தட் இஸ் y0, லாஸ்ட் வேல்யூ yn ப்ளஸ் 2 ரிமைனிங் வேல்யூஸ். இப்போ இது வந்து ஃபார்முலா. முதல்ல வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெச்சோட வேல்யூ வந்து கண்டுபிடிக்கலாம். ஸோ ஹெச்சோட வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா அதனுடைய ஃபார்முலா இதுதான். h is equal to b minus a by n. இப்போ நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன் இல்லைங்களா, எதுக்காக நான் a b அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது a வேல்யூ, இது வந்து b வேல்யூ. ஸோ இந்த வேல்யூ எடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம், இதில் கொடுக்க போகிறோம். பியோட வேல்யூ 1, ஆல்ரெடி இங்கே இருக்கிற மைனஸ், ஏவோட வேல்யூ வந்து -1. அப்போ இங்கே ப்ராக்கெட்டில் -1 போட்டுக்கோங்க. மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ். அப்போ 1 + 1 அப்படின்றது 2 ஆகும். 2/8. ஸோ நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் 2ஆல் டிவைட் பண்ணால் நமக்கு 1/4 வரும். இப்போ 1/4 அப்படின்றது நம்ம டிவைட் பண்ணிட்டோம்னா ஹெச்சோட வேல்யூ வந்து 0.25. இப்போ நம்ம இன்டர்வல்ஸ் ரேஞ்ச் என்ன அப்படின்றது பார்த்தோம். -1லேருந்து +1 வரைக்கும். இதுதான் வந்து ஃபஸ்ட்டு வேல்யூ. -1 வந்து நம்ம ஃபஸ்ட்டு வேல்யூவை எடுத்துக்கணும். நம்ம ஹெச்சோட வேல்யூ கண்டுபிடிச்சோம் இல்லைங்களா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஹெச்சோட வேல்யூ. இந்த ஹெச்சோட வேல்யூவை இந்த ஃபஸ்ட்டு இருக்கிற வேல்யூ கூட ஆட் பண்ணணும். இன்டர்வலோட ஃபஸ்ட்டு இருக்கிற வேல்யூ கூட ஆட் பண்ணணும். நமக்கு இந்த வேல்யூ வரும். இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த வேல்யூ கூட அகெயின் ஹெச்சோட வேல்யூ வந்து நீங்கள் ஆட் பண்ணணும். இந்த வேல்யூ வரும். ஏன் இங்கே வேல்யூ மைனஸில் வருது அப்படின்றத பார்த்துக்கோங்க. ஏன்னா இந்த இடத்துல வந்து பெரிய நம்பர் வந்து மைனஸ் அப்படின்றதால. இப்போ இந்த வேல்யூ கூட அகெயின் ஹெச்சோட வேல்யூ வந்து நம்ம ஆட் பண்ணணும். ஸோ இந்த வேல்யூ வரும். இப்போ -0.25 இது கூட ஹெச்சோட வேல்யூ ஆட் பண்ணும்போது இந்த இடத்துல வந்து நமக்கு 0 அப்படின்றது நமக்கு வரும். அடுத்தது இந்த 0 கூட 0.25 ஆட் பண்ணால் 0.25. இந்த 0.25 கூட ஹெச்சோட வேல்யூ ஆட் பண்ணால் 0.5. அதே மாதிரி இந்த 0.5 கூட 0.25 ஆட் பண்ணால் 0.75. இந்த 0.75 கூட 0.25 ஆட் பண்ணால் 1. அப்போது நமக்கு ரேஞ்சோட லாஸ்ட் வேல்யூ வந்துருச்சு, ரேஞ்சோட ஃபஸ்ட் வேல்யூ வந்துருச்சு. இப்போ இங்கே கொடுத்துருக்குற அந்த ப்ரௌன் கலரில் கொடுத்துருக்குற இந்த வேல்யூஸை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா f(x)ல் கொடுத்து ஒரு வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம ஒரு வேல்யூவாக எடுத்துக்கலாம். நம்ம அந்த இன்டர்வல்ஸ் கண்டுபிடிச்சோம் இல்லையா, அதனுடைய ஃபஸ்ட்டு வேல்யூ f(x) அப்படின்றது 1/1 + x² அந்த ஃபங்க்ஷன். இப்போ x இருக்கிற இடத்துல நம்ம -1 கொடுப்போம். -1 கொடுத்தா ஸ்கொயர் பண்ணும்போது அந்த வேல்யூ பாசிட்டிவ் ஆகிடும். ஸோ 1/2, 1/2னா 0.5. அடுத்த x வேல்யூ -0.75. இப்போ இந்த வேல்யூஸ்லாம் நம்ம எப்படி எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே கண்டுபிடிச்சோம் இல்லைங்களா, இந்த ஒரு வேல்யூவாக இப்போ போட்டு பார்க்குறோம். -1 பார்த்தோம், இப்போ -0.75 அந்த மாதிரி இங்கே இருக்கிற வேல்யூஸ்லாம் வந்து நம்ம f(x)ல் வந்து நம்ம போட்டு பார்க்க போகிறோம். அடுத்தது -0.75, x இருக்கிற இடத்துல -0.75. இதை ஸ்கொயர் பண்ணால் இந்த வேல்யூ வரும். இதை இது கூட ஆட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு 1 டிவைடட் பை இந்த வேல்யூனா இந்த வேல்யூ நமக்கு கிடைக்கும். அடுத்தது எக்ஸோட வேல்யூ -0.5, எக்ஸ் இருக்கிற இடத்துல -0.5 ஸ்கொயர் பண்ணோம்னா இந்த வேல்யூ வரும். நெக்ஸ்ட்டு இதை வந்து இது கூட ஆட் பண்ணால் 1.25, 1 டிவைடட் பை 1.25 இந்த ஆன்சர். அடுத்தது வந்து எக்ஸோட வேல்யூ வந்து -0.25, -0.25 எக்ஸ் இருக்கிற இடத்துல கொடுக்கணும். ஸ்கொயர் பண்ணும்போது மைனஸ் வந்து பாசிட்டிவ் ஆகிடும். இதுதான் அந்த வேல்யூ. இந்த வேல்யூ 1 கூட ஆட் பண்ணிவிட்டு அகைன் 1 இந்த வேல்யூவால் டிவைட் பண்ணால் நமக்கு இந்த வேல்யூ கிடைக்கும். நெக்ஸ்ட் x is equal to 0. எக்ஸ் இருக்கிற இடத்துல 0 கொடுத்தோம்னா இந்த டேர்ம் போயிடும். அப்போ 1 டிவைடட் பை 1ன்றது 1 வரும். அடுத்தது 0.25, இதுக்கு முன்னாடி மைனஸில் வேல்யூ வந்தது, இப்போ வந்து பாசிட்டிவ் வேல்யூ. ஸோ இந்த வேல்யூ நமக்கு வந்து அப்படியே ரிப்பீட் ஆகும். அடுத்தது எக்ஸோட வேல்யூ 0.5, 0.8 அப்படின்றது நமக்கு ரிப்பீட் ஆகும்.
அடுத்தது எக்ஸோட வேல்யூ 0.75, அதாவது ப்ளஸ் 0.75. அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது நமக்கு 0.64 அப்படின்ற ஆன்சர் வந்து நமக்கு கிடைக்கும். அடுத்தது எக்ஸோட வேல்யூ 1. ஸோ இந்த இடத்துல 1 கொடுக்கும்போது 1 ஸ்கொயர் வந்து 1 ஆகும். 1 டிவைடட் பை 2 ஆன்சர் வந்து 0.5. இப்போது இந்த ஆரஞ்சு கலரில் நான் மார்க் பண்ணியிருக்கிற அத்தனை வேல்யூ நம்ம ஒரு டேபிள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி எழுத போகிறோம். இப்போ ஒரு டேபிள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கோம். அதில் எக்ஸ் கண்டுபிடிச்சோம் இல்லைங்களா, -1லேருந்து +1 வரைக்கும் நம்ம 0.25 ஆட் பண்ணிகிட்டே வரும்பொழுது வந்த வேல்யூலாம் இந்த ஆரஞ்சு கலரில் இருக்கிற எக்ஸ் வேல்யூ. இந்த வேல்யூவை எஃப் ஆஃப் எக்ஸ், அதாவது எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா நமக்கு 1/1 + x². அதில் எக்ஸோட வேல்யூ இந்த வேல்யூஸ்லாம் கொடுத்து கண்டுபிடிச்ச வேல்யூ இந்த ப்ளூ கலர் வேல்யூஸ். இப்போ இதை நம்ம ஃபஸ்ட்டு வேல்யூ y0ன்னு எடுத்துப்போம். y1, y2, y3, y4, y5, y6, y7, y8. இப்போ ஃபார்முலாவில் யூஸ் பண்ண போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வேல்யூ y0 வேல்யூ, லாஸ்ட் வேல்யூ வந்து y8 வேல்யூ. இந்த y8 தான் நம்ம வந்து y0 அப்படின்றது நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நம்ம ஃபார்முலாக்குள்ளே போகலாம். இப்போ இந்த ஃபார்முலாவில் ஹெச்சோட வேல்யூ வந்து நமக்கு வந்து 1/4. நம்ம அப்புறமா அது வந்து நம்ம டிவைட் பண்ணி எடுத்துட்டோம். ஆனால் இந்த இடத்துல நமக்கு 1/4ன்னு போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து y0ஓட வேல்யூ வந்து 0.5. நெக்ஸ்ட்டு ynோட வேல்யூ வந்து இந்த வேல்யூ 0.5. நெக்ஸ்ட்டு ப்ளஸ் இங்கே இருக்கிற 2 ரிமைனிங் வேல்யூஸ்னால் இந்த 0.64லேருந்து இந்த 0.64 வரைக்கும் இருக்கிற ரிமைனிங் வேல்யூஸ் வந்து நம்ம ஆட் பண்ணணும். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி இது எப்படி இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா 1/4 டிவைடட் பை 2ன்னு இருந்தது இல்லையா. இந்த 2 வந்து மேலே போயிட்டு நமக்கு மல்டிப்ளை ஆகிடும். அப்போ மல்டிப்ளை ஆகும்போது 1/4 × 2னா 1/8ன்னு வந்துடும். 0.5யும் இந்த வேல்யூ பார்த்தீங்கன்னா 0.5யும் 0.5யும் நம்ம ஆட் பண்ணும்போது இந்த வேல்யூ ப்ளஸ் 2 நான் சொன்னேன் இல்லைங்களா 0.64 y1ஓட வேல்யூ 0.64 y7, y1லேருந்து y7 வரைக்கும் ஆட் பண்ண வேல்யூஸ் வந்து இது. இப்போ இந்த வேல்யூஸை நம்ம என்ன பண்ண போகிறோம், 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்க போகிறோம். இந்த வந்த வேல்யூ அகைன் நம்ம என்ன பண்ண போகிறோம், 1 கூட ஆட் பண்ணிக்க போகிறோம். இப்போ ஆட் பண்ணோம் இல்லைங்களா, இந்த ஆட் பண்ண வேல்யூவை நம்ம 8ஆல் டிவைட் பண்ண போகிறோம். ஸோ இந்த 8ஆல் டிவைட் பண்ணும்பொழுது நமக்கு ஆன்சர் வந்து 1.5655 அப்படின்றது நமக்கு வரும். ஸோ ஃபைனலாக ஆன்சர் எடுத்து எழுதிடலாம். அதனுடைய ரேஞ்ச் -1லேருந்து 1/1 + x² dxோட வேல்யூ வந்து ஸோ இதுதான் அப்படின்றத வந்து நம்ம எழுதிக்கலாம். ஸோ ஆல்ரெடி நான் வந்து ட்ரெபிசாய்டல் ரூலில் 14 வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதனுடைய லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை பார்த்துக்கோங்க, உங்களுக்கு இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த தான் வந்து ஃபைனல் ஆன்சர். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.